இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியினர் போராட்டம். தமிழ்நாட்டில் தீர்க்க முடியாத பிரச்சனை எவ்வளோ இருக்குது, அதை பற்றி எவனுக்கும் கவலை கிடையாது. ஆளுங்கட்சி பெருசா எதிர்கட்சி பெருசான்னு இன்றைக்கி இங்கே சண்டையில் தமிழ்நாடு அரசியல் நாசமாக போய் மக்கள் யோசித்து ஏன்டா தப்பான முடிவு அழுத்திட்டோமா, தப்பான பட்டணம் அழுத்திட்டோமான்னு யோசித்து செயல்படுகிற சூழ்நிலை இன்றைக்கி உருவாச்சு. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த அரசியல் எவ்வளோ பெரிய தாக்கத்தை மக்கள் ஏமாற்றிருக்கு என்பதை இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். திமுக காவேரி பிரச்சனைக்கு எதிராக தஞ்சாவூரில் மிகப்பெரிய அளவு கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேரும் வந்திருக்காங்க, இந்தியாவில் இருக்க எல்லா மக்களும் வந்திருக்காங்க. அந்த கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சியினர் தாங்க முடியாமல் எதிர்கட்சி தலைவர் பொய்யால வழக்கு போட்டு சிறையில் தள்ள பார்க்குறாங்க அப்படின்னு திமுக ஒரு பக்கம் ஐடிவிலேருந்து கம்பு சுற்றுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டோம். எதுக்கு கைது பண்ணாங்க பார்த்தோம்னா, தஞ்சாவூருக்கு போன தலைவர் மைக்கை பிடிச்சா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருவார். யார்? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பேசுகிறப்ப அமைதியாகவே இருக்கார், எதை பற்றி கண்டுக்கிற மாட்டார், மத்திய அரசோட கைக்கூலி அப்படின்னு நிறையா பேசுவார்ல. வழக்கம் போல் அவர் நக்கல் நையாண்டி கிண்டல் எட்டக்கோட பேசி முடிச்சுட்டு கீழேருந்து அவர் பேசி கேட்ப எவன் தெரியல அந்த நல்லவன் திரிஷா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கம் தான் இன்றைக்கி அவர் கைது பண்ணி சிறையில் அடைக்கக்கூடிய சூழலை உருவாக்குச்சு. எங்கிட்ட தப்பிச்சு போச்சு, சேஷன் பெயிலோட வீட்டுக்கு வந்து இறங்கிட்டார். ஆனால் இது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை உருவாக்கிடுச்சு. இருக்க பெண் தலைவர்கள் எல்லா பேரும் உண்மையிலே பெண்களை நம்ம தெய்வம் வணங்குகிறோம். நம்ம அம்மா மனைவி எல்லாமே பெண்கள் தான். யாரையுமே தவறாக நினைக்கிறோம், தவறாக பேசுகிறோம் மிகப்பெரிய குற்றம். அது தமிழர்கள் நம்ம எப்படி இருக்கணும், முன்னுதாரணமாக இருக்கணும். ஆனால் இப்படிப்பட்ட சூழலை திமுகவினர் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நிறைய தவறான கருத்தை பேசுகிறாங்கன்னு யார் டிவிகே அரசினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால விடிய காலில் உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ண போலீஸ் வீட்டுக்கு போயிடுச்சு. போலீஸ் வீட்டுக்கு போகக்குள்ளே கட்சிக்காரன் பூரா யார் வீட்டுக்கு? உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் போய் முன்னாள் அமைச்சர்கள் கட்சிக்காரன் போய் ரோட்டில் உட்காந்துட்டேன். போலீஸுக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் ஆப்ரேஷன் எப்படி எதிர்கட்சியினருக்கு போச்சு, எப்படி கூட்டம் போனா எதுவுமே கணிக்க முடியல. அந்த கருப்பாடு யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு போலீஸுக்கு இன்றைக்கி ரொம்ப பிஸி. இன்னைக்கு காலைல போய் கைது பண்ண போயிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அட்வொகேட்லாம் அதெல்லாம் கைதெல்லாம் பண்ண முடியாது. அவர் என்ன தப்பாக பேசிட்டாரு, எந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த பெண் பேரை குறிப்பிட்டுருக்காரா, அந்த நீங்கள் சொல்கிறீங்களே ஆளுங்கட்சி முக்கியமான அவங்க பேரை குறிப்பிட்டு பேசிக்கோமா, அதெல்லாம் எந்த ரெக்கார்டுமே கிடையாது, ஒன்றும் செய்ய முடியாது. புகார் வந்திருக்கு, நீங்கள் வாங்க நாளைக்கு விசாரிக்கணுங்க அப்படின்னா எல்லாம் வர முடியாது அப்படின்னு ரொம்ப திமுக நாங்களாம் எவ்வளோ பேர் அந்த தமிழ்நாடு போராட்டம் வெட்டிக்கும் பெரிய கலவர பூமி ஆகும், பஸ்ஸு ஓட்டப்போம் ஆயு அப்படி கத்தி மணி பார்த்தாங்க. போலீஸ்காரர் உள்ளே வந்து கமிஷனர் அமுல்ராஜ் வந்து உள்ள சட்ட ஒழுங்கை சரி பண்ணி கைதியும் வாட்செல்லாம் குட்டி நீ ஏன் வந்தால் மரியாதையில் நாங்கள் தூக்கிட்டு போகிறோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து தஞ்சாவூர் ஃபுல்லாக இன்றைக்கி இங்கே சென்னை டு தஞ்சாவூர் ஃபுல் ஃபன்னாக ட்ராவல் பண்ணி கேஸை விசாரணை பண்ணி முடிச்சுட்டு தலைவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு அது ஒரு பக்கம் நடந்துருக்க. திமுகவினர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் ஃபுல்லாக ஃபேக்கு, எங்கள் தலைவருமா கண்ணியமான மனுஷன் கிடையாது, உண்மைக்கு புறம்பான விஷயத்த துருச்சி போட்டிருக்காங்க. ஆளுங்கட்சினா எப்பயுமே திமுக எம்எல்ஏ கைது பண்ணுறது, பொய் வழக்கு போட்டு எங்களை சிறையில் அடைக்கிறது வேலை, இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம், பணம் காட்டு நரி, நாங்கள் எவ்வளோ பேர் ஆளுங்க தெரியுமா திமுகக்காரங்க, எல்லாத்துக்கும் உடனே கண்டிப்பாக பாடம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு திமுகக்காரங்க ஒரு பக்கம் காலை தூக்கி விட்டாலும் உள்ள அடிவகுத்து அப்புறம் கலக்குது. அடுத்து யாராவது பேசினா உள்ளே போய் கைது பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு பக்கம் இவர் தப்பாக பேசிட்டார், நாங்கள் சட்டத்தைப்படி இவரை கைது பண்ணுறோம் அப்படின்னு எல்லாமே நடந்த விஷயங்கள் பூரா உண்மை பொய் எல்லாமே நீதிமன்றம் இருக்குது, அந்த நீதிமன்றம் விசாரணை பண்ணி உண்மை பொய்யான்னு சொல்லும். இதனால நீங்கள் தப்பு பேசினீங்க, நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, முடிஞ்சு. இதில் நடந்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமான விஷயம், கைது பண்ணிட்டாங்க. திமுக ஃபுல்லாக தமிழ்நாடு பூரா போராட்டம், ஆளுங்கட்சியினர் கைது பண்ண சொல்லி போராட்டம். இதில் பாதிக்கப்பட்டது யார்? சாதாரண சாமானிய மக்கள். உங்களை ஓட்டு போட்டு நீ முதலமைச்சர் வந்தால் நீ ஒரு மாற்றத்துக்கான அரசியலை கொடுப்ப, நீ புது தமிழகத்தை உருவாக்க போகிற, நீட்டை ஒழிச்சிடுவ, காவேரி பிரச்சனை சரியாக்கிடுவ, கல்வி சம்மந்தப்பட்ட ஊழல்களை ஒழிச்சிடுவ, டாஸ்மார்க்கை சரி பண்ணிடுவ, நல்ல சாலை கொடுத்துருவ, நல்ல குடிநீர் கொடுத்துருவ, எங்கள் அடிப்படை தேவைகளை சரி பண்ணணும்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டோம். ஆனால் எதுவுமே செய்யலை. இந்த ஆட்சியில் எந்த ஒரு மாற்றம் வரல, மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றம் நடந்திருக்கு. சும்மா இருக்கிற பொட்டி பம்பை தட்டி எழுப்புன மாதிரி அவன் பேசான் திமுக, அவன் பேசான் வீட்டில் படுத்துக்கிறேன். சும்மா அந்த உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணி இன்றைக்கி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஸ்டார் போல் படம் போட்டு இன்றைக்கி எந்த டிவியை பார்த்தாலும் உதயநிதி, ஹிந்தி கன்னடா மலையாளம் எல்லா சேனல்லையும் இன்றைக்கி முன்னாள் டெப்டி சிஎம் கைது, எதிர்கட்சி தலைவர் தான் நியூஸ் போய்க்கிருக்கு. இன்றைக்கி இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கடந்த கால வரலாறு முதலமைச்சருக்கு தெரியாத விஷயம் இருக்குமா? இதில் சொல்லக்கூடிய விஷயம், முதலமைச்சராக கலைஞர் இருக்கப்ப ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணது அன்றைக்கி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாசு உருவாகி ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமையாக உருவானாங்க. அதேமாதிரி ஜெயலலிதா மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கப்ப
யார் கலைஞர் கொஞ்சம் டவுனாக இருந்தார். டவுன் மீனிங் அந்த அரசியல் மாற்றங்கள் கொஞ்சம் அடி வாங்கி டிஎம்கே உட்கார வச்சிருக்கு. ஜெயலலிதாவுக்கு போய் கருணாநிதி மேலே கை வச்சார். மிகப்பெரிய பூஸ்டப் ஆகி மிகப்பெரிய அரசியல் மாற்றம் உருவாச்சு. நீங்கள் அதே மாதிரி இன்னைக்கு உங்களை நம்பி பல கோடி மக்கள் வாக்களித்து மாற்றத்துக்கான அரசியல் உருவாக்கி கொடுத்தோம். ஆனால் நீங்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மேலே கை வச்சிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேரை வாங்கி கொடுக்கப்போ மிகப்பெரிய சட்ட மாற்றத்தை உருவாக்க போது எதிர்க்கட்சி மிக குறுகிய காலத்தில் ஆளுங்கட்சியாக மாறுறதுக்கு விஜய் அவர்கள் பெரிய வழிவகுத்திருக்கா. அதுலேயே சூப்பரான விஷயம், உள்ளாட்சி நாடாளுமன்றத்தில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு தாவேக அரசு போட்டு கொடுத்த மிகப்பெரிய ஸ்கெட்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மாற்றம் வரும், எங்களுக்கு பெரிய வித்தியாசம் நடக்கும் பார்த்தோம். எந்த மாற்றம் தெரியல. திமுக அதிமுக என்ன செஞ்சோ அதே ஃபார்முலாவில் இன்றைக்கி டிவிக்கு சிரமமாக இருக்குது. மிகப்பெரிய மாற்றம் என்பதை சொல்வதை மிகப்பெரிய ஏமாற்றம் நடந்து போச்சு. என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்த அரசியலில் மாற போகிறாங்களா, மக்கள் தேவை சரி செய்ய போகிறாங்களா, மக்களுக்கான அரசை எப்போ மாறப்போகுது அப்படின்னு மக்கள் ஒவ்வொரு நாளும் கொந்தளிச்சு கேட்டுக்கிட்டேன். என்ன செய்ய போகிறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு. நாளைக்கு சட்டமன்ற மக்களுக்கான சட்டமன்றமாக நடக்க போதா, இல்லை சட்டமன்றத்தை முடக்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது என்பதை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாளைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.